இந்த பாரத் மாதா கி ஜெய் கத்துறீங்க பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது இவெல்லாம் நமக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஒதுங்கி ஓடுறான். திடீர்னு நின்றுக்கினே இருக்கிறான். வலிப்பு வந்த மாதிரி பாரத் மாதா கி ஜெய் யாரோ ஒருத்தங்க வந்துட்டான் போல இருக்குது. இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு நாம் இதுக்கு முன்னாடிலாம் இதை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க எதிரானவங்க தான் போல இருக்குன்னு இங்கே தமிழகத்தில் ஒரு சிந்தனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நான் பார்த்து நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். இவன் இடஒதுக்கீட்டை நக்கி பிழைக்கிறான். ஆமாம், நாங்கள் நக்கிறோம் தான். 18 பேர் நாங்கள் நக்கிறோம். 18 + 1 19 பேர் நாங்கள் நக்கிறோம். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 19 பேர் நான் நக்கிறேன்னு சொன்னால் மிச்சம் 50 பேர் யார் சொல்லுங்க? யார் 50 பேர்? என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இழிச்சவன்னா பறைய பல்ல சக்கிலின்னா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாய, அப்படித்தானே? இது என்ன நியாயம்? அதாவது அந்தணர்கள் அம்மா, பறையர்களோட அம்மா. எங்கள் அம்மா மாட்டுக்கறி சமைக்க எல்லாம் சரிதான். அவங்கவுங்க என்ன சமைச்சு வராங்களோ அதை சமைக்க போகிறாங்க. அதில் உங்கள் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை, என்ன அந்தணர் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை பீக்காட்டில் இடது கையில் புடுங்கி பீக்குண்டியை துடைத்தீர்வாள் என் அம்மா. பீக்காட்டில் இடது கையால் பிடுங்கி துளசியை பிடுங்கி பீக்குண்டியை துடைத்து எறிவாள் எங்க அம்மா. இது ஒரு கவிதை. பெரிய திறனாய்வு புலனாய்வு அது இதுன்னு இது பற்றி அவ்வளோ அருமையா எழுதினாரு, போனாரு, வந்தாரு, அப்படியெல்லாம் பல கூட்டங்கள் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன், முற்றத்தில் சுற்றி அதாவது துளசியை சுற்றி வழிபடுபவர்கள் எங்கேயாவது பீக்காட்டில் போய் பீ போறாங்களா, மலம் போறாங்களா, மைதானத்துக்கு போறாங்களா? அவங்க போகல. எங்க அம்மா ஏன் இப்போ இந்த மாதிரி திறந்த வெளியில மலம் போறா அப்படின்னு நான் யோசிக்கணும். ஆனா இங்க அதை அவன் எப்படி திருத்துறான் பாருங்க. திருத்தி எழுதி இந்த சமூகத்துக்குள்ள தொடர்ந்து ஆரியம் நம்மை இந்த மாதிரி செய்யுது, திராவிடர்கள் அதற்காக துளசி எடுத்து அதை துடைக்கிறார்கள் அப்படின்னு எப்பொழுதுமே ஏதோ ஆரியமும் திராவிடமும் அப்படியே நேர் எதிராக இருந்து திராவிடம் இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களை செய்வதாக ஒரு மாயை உண்டு பண்ணிருக்கிறான். அந்த மாயை இன்றைக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைபெறுகிறது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு நம்ம திராவிட சொம்புகளோடு இருக்கிற ஒரு கட்சி ஒரு சென்சஸை வெளியிட்டாங்க. 11/8/2022 தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்களில் இருக்கிற 24 மாவட்டங்கள்ல 386 ஊராட்சிகள்ல இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஊராட்சிகள்ல ஒரு சர்வே எடுக்கிறான். சர்வே எடுத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே. அதுல 386 ஊராட்சிகள்ல தேசிய கொடியை ஏற்ற முடியாத ஊராட்சிகள், அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சியில் தேசிய கொடியை ஏற்றுவது அவரோட உரிமை. ஏனென்று சொன்னால் கவர்னர் 2 இடங்களும் அவரே கொடியேற்றினார். அந்த உரிமையை முத்தமிழறிஞர் கலைஞர் தான் புடுங்கி கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றவர் எங்கள் கருணாநிதி, தமிழ்நாட்டின் மானம் காத்த மாவீரன் கருணாநிதி. அப்படிலாம் சொன்னீங்க. அந்த ஊராட்சியின் மானம் காத்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தானே. அந்த ஊராட்சி மன்ற தலைவரால் 20 இடங்களில் கொடியேற்ற முடியலன்னு இங்கே ஒரு சென்சஸ் வெளியிடுகிற போது என்ன புடுங்கி கொண்டு இருந்தேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது என் சமூக மக்களின் பிரச்சனை. நான் கேட்டேன், ஏதோ பாரத் மாதா கி ஜெய், இந்துக்கள் எல்லாம் நிற்க வேண்டும், இந்தியர்களாக நிற்க வேண்டும் சொல்கிறீங்கள, ஒரு இந்திய தேசிய கொடியை ஏற்ற முடியலையே, யார் கேட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒப்பாரி வைக்கிறீங்க, யார் கேட்டீங்க? கேட்கணும்ல. ஒரு ஜனநாயகவாதி, ஒரு தேசத்தை மதிப்பவன், தேசிய கொடியை மதிப்பவன், தேசியத்தை மதிப்பவன், தேசிய கொடியை ஏற்ற விடாம தமிழ்நாட்டில் இருக்கு, நான் வாடுகிற பகுதியில் இருக்கு, எனக்கு அருகாமையில் இருக்கு, நான் கேட்கிறேன். ஏன் எத்தனை பேர் முன் வந்தீங்க? இந்த ராமசாமி தான் படிக்க வைத்தார். ராமசாமி படிக்க வைக்கலனா நீலாம் கலெக்டர் ஆக முடியுமா, ஜட்ஜ் ஆக முடியுமா? நாங்கள் போட்ட பிச்சை தெரியுமா? இந்த கல்வி என்பது ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் கொடுத்தது. ஏன்னா அவங்க பெரியார்னு வாங்க, பெரியார் வந்த பிறகுதான் இந்த படிப்பே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான். இங்க இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுங்க. நீங்க யாரையோ எதிரியா நினைச்சு, என்னத்தையோ எதிரியா நினைச்சு எவனையாவது திட்டணும்னு வச்சுங்களேன், கோவம் அதிகமாக வச்சா நேராக போவான், குளிப்பான். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ரூமை சாத்திட்டு கண்ணாமன்னு வாயில வராத அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்பா பேச சாமி அப்படின்னு அவன் வேலையை பார்ப்பான். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் பல பேர் எரிச்சல என்னத்தையோ பண்றான், 2 காரி துப்பிட்டு அப்பா துப்பிட்டம்பா திருப்தி ஆயிடுச்சுறான். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இதான் நடக்கும். இப்போ செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எப்ப தெரியுமா தொடங்குது? சென்னை செனாய் நகர்ல 1715. எப்போ? 1715. ராமசாமி பிறந்தது எப்போ? 1879.
அப்போ சற்றேறக்குரிய 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதுல நாம படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1848 மகாத்மா காந்தி ஜோதிலா பூலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவி சாவித்ரி பூலே தலைமையில ஒரு பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பெண்கள் பள்ளியை அந்த அம்மா நிறுவனாங்க. இந்தியாவின் முதல் டீச்சர் அந்த அம்மா. அது நிறுவப்பட்ட ஆண்டு 1848. ராமசாமி பிறந்தது 1879. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837, பிரசிடென்சி காலேஜ் 1840, பச்சையப்பன் கல்லூரி 1842, குயின் மேரிஸ் 1914, விமன் கிறிஸ்டியன் காலேஜ் 1915, லயோலா 1925, விவேகானந்தா 1946, ஸ்டெல்லா மேரிஸ் 1947. எங்கடா வந்து இங்க புடுங்கண்ணா பெரியாரு? ஏய் எங்கடா வந்து புடுங்கண்ணா? இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தனும் வரல. இப்ப வந்திருக்கிறோம்ல, சொல்டா என் பதில. ஏய் கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கிறோம், சொல்லு பதில, சொல்டா பதில. நாமெல்லாம் இந்துக்கள், சரிதான் சரிதான். மூர்த்தியும் இந்து தான், சரிதான் சரிதான். இந்து தானே, இந்து தானே. குறிஞ்சாங்கன்னு ஒரு ஊருக்கு அண்ணனுக்கு தெரியும். ஏய் இப்போ ஏன் என்ன கூப்பிட்டேன்னு நினைப்பீங்க நீங்கெல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்கல்ல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்ப நாங்க இந்து தானே. இங்க தமிழகத்தில் இருக்கிற பறையர்கள் உங்கள் பார்வையில் இந்துக்களா இல்லையா? என்ன ஒண்ணு மூச்ச காணோம், இந்து தானே. சரி, 1992 குறிஞ்சாங்குளம்னு கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல காந்தாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஒரு மண் சிலை வைத்துக் கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்காரு. கடைசியா முடிச்சிடறேன். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு கற்சிலையை வைக்கணும், ஒரு கல்ல சிலை வைக்கணும். எங்க பரசாமிடா அது, என் ஆத்தாடாவா, அவளுக்கு ஒரு கல்ல ஒரு சிலை வைக்கணும்டா, உன்ன என்னடா மண்ணில் சிலை வைக்கிறது அப்படின்னு கல் சிலை வைக்க முற்படுகிறார்கள். புரட்சி புயல் வைகோ, அந்த ஆளை வச்சு நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரட்சி புயல் வைகோ இருக்காருல்ல, அதை கட்டக்கூடாதுன்னு அவர் தான் எதிராக வந்து நிற்கிறாரு. சேரிக்கும் அந்த கட்டக்கூடாது என்று சொன்னவருக்கும் சண்டை வருது. சண்டை வந்துன்னு இந்த பக்கம் எங்க சமுதாய தலைவர்கள்லாம் எங்கள் சமூகத்தின் பக்கம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அந்த பக்கம் யார் வருதுன்னா சங்குப்பட்டியை சேர்ந்த வைகோவின் உறவினரும் மாமனாரும் அவரும் வைகோவின் தம்பி, சொந்த தம்பி, எச்சப்பால் குடிச்ச தம்பி, அம்மாவின் மார்பிலே வைகோ குடித்த அதே பாலை குடித்து வளர்ந்த தம்பி ரவிச்சந்திரன் அவங்க சார்பா வராரு. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. நான் இதுல வைகோவை குறை சொல்ல வேண்டும், நான் அப்படிதான் சொல்லுவேன். வைகோவை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்துக்கள் என்று சொல்கிற நீங்கள் என்ன இதற்கு பதில் சொல்கிறீர்கள் என்ற பதில் எனக்கு இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஆகணும். இப்ப வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்றேன். தமிழகத்துல இந்த இந்துக்கள்னு சொல்லி திரியிறாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க எல்லார்கிட்டையும் இதை கொண்டு போயிட்டேன். அண்ணன் நாங்களும் உங்கள் பார்வையில் இந்துக்கள் தானே, ஒரு இந்து சாமி கும்பிடுற உரிமையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, ஒருத்தன் பறிச்சிருக்கான்ல, 4 பேர் செத்துருக்கும்ல, இன்னமும் உன்னுடைய அந்த நிலையை காட்டிக்கொண்டு அந்த குட்டி சுவர் அங்கே நிற்குது இல்லை, நீ போய் அதை கட்டி கொடுன, வான வான, எங்களுக்கு ஆதரவு இல்லைண்ணே, நாங்களும் இந்துக்கள் தானே, வான வானன்னு பல வருஷமா நானும் கேட்குறேன். அப்போ எப்படி எங்களுக்குள்ள இந்த ஒத்துமை வரும்? ஆமாம் நம்மளும் இந்து தான்னு இதை யாராவது யோசிக்கிறீங்களா? அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகம், 3ல் ஒருத்தன் எஸ்சி எண்ணிக்கையில், எனக்கும் அதனால தான் முக்காவாசி ஜட்ஜி நீங்கள் தான். எந்த செக்ரட்டரி போனாலும் அவாதான். இன்னைக்கு பெரிய பிரச்சாரம் கிளப்புறான். டெல்லிக்கு போய எல்லாம் சிகப்பு சிகப்பாக அவாதான் இருப்பான் அப்படின்லாம் சொல்கிறான். அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி கிடைக்கிறீங்க. அப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்றி மாற்றி உதவி செய்யலைன்னா எப்படி இந்த திருட்டு திராவிட கும்பலேருந்து நாம் தப்பிக்க முடியும்? எப்படி முடியும்? ஏற்கனவே என்ன சங்கிம்பா, நான் வர சொல்ல கூட சொன்னேன். ஆமாடா சங்கி தான். இப்போ என்னடா உனக்கு என்னடா சங்கி? ஏய் நீ எவ்வளோ பெரிய சங்கின்ற, அதை விட பெரிய சங்கி நான்டா. இப்போ என்னடா உனக்கு? கன்சராமர்கள் ஒன்றை சொல்லுவார், எதனையும் பயன்படுத்தலாம் நம் சமூக விடுதலைக்கு. இன்னைக்கு இத்தனை அந்தனர் பிராமணாலாம் வந்திருக்கல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சாங்குளத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு 4 பேரோட கழுத்தை அறுத்து அவன் ஆணருப்பை மாற்றி மாற்றி வச்சான்ற செய்தியாவது நீங்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டில் இந்த கொடுமை நடந்தது அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியுமா? அதால உங்களை மட்டுமே பார்க்காம, அத்திம்பேரை மட்டுமே பார்க்காம, அவாலை மட்டுமே பார்க்காம இந்த உலகத்தையும் நீங்க பாருங்க. அப்படி நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிற போது இந்த உலகமும் உங்களை பார்க்கும். இல்லைனா அதுவரை ஒண்ணுமே நடக்காது. இப்படி இன்று வரை இந்த கோயில் கட்டப்படாமல் இருக்கிறது. நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணா ஒரு உறுதிமொழியை தரட்டும். வாங்க, என்ன கூப்பிட்டீங்கல்ல, வாங்க. அண்ணா குருமூர்த்தி என்ன கூப்பிட்டாருல்ல, இப்போ பை சொல்லுங்க. இப்போதான் அந்த மார்ச் அந்த குறிஞ்சாங்குளம் நினைவு நாள் போச்சு. அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த கோயிலை கட்டி தருவோம்ன்ற உறுதியோ இல்லை நீங்க என்ன பதில சொல்றீங்க நான் பார்ப்போம். நீங்க பேசுங்க. சொந்த தேசத்தின் மக்கள் இதோ சொல்றீங்களே, தண்ணி இல்லை, அதை சொன்னாலே நமக்கு தொண்டை அடிக்குது. பாரத் மாதா கி ஜெய் அடி வைத்து வந்து கத்துறீங்கல்ல, இந்த பாரத மண்ணில் உங்கள் வார்த்தையில் சொல்கிறேன், இந்த பாரத மண்ணில்
ஏதோ தமிழ்நாட்டில் கோயில்பட்டி என்ற வட்டத்தில், திருவேங்கடம் வட்டத்தில் குறிஞ்சாங்கலம் என்ற ஊரில் பிறந்த மனிதர் கொலை செய்யப்படுகிறான். சொந்த ஊரில் அவனை புதைப்பதற்கு இடம் கிடைக்கல தெரியுமா? ஒரு குழியை 2 குழியை தோண்டி ஒரு குழியில 2 பிணம். டேய், யாரோட ஊர்றாது? ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற எல்லா நிலங்களையும் நாங்கள் வச்சிருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு புதைப்பதற்கு குழிக்கு இடம் இல்லை. எங்கிருந்தோ வந்தவர் 2 ஏக்கர்ல படுத்துன்னு இருக்கிறார். பெருமையா சொல்றான், கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் போராடினார். கருணாநிதியின் பிணமும் போராடுகிறது. யாருக்கடா போராடுது? இருக்கும்போது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் போராடி இருப்பாரு. செத்த பிறகு அவருக்காக போராடினாரு. இது என்ன பெருமை மயிறு? பாமக மட்டும் ஒத்துழைக்காவிட்டால், அந்த நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வாபஸ் வராமல் இருந்திருந்தால் பேசியிருப்பியா? எங்க அப்பா செத்த பிறகும் போராடி நிலத்தை வாங்கினாருன்னு. அப்போ இங்கே தமிழர்கள் நாங்கள் இறந்தால் எங்களுக்கு சுடுகாடு மறுக்கப்படுது, புதைப்பதற்கு குழி மறுக்கப்படுது. எத்தனை பேர் கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஆக ஏழைக்கு இறங்குன்றார். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்கணும்னு என்னைக்காவது வீட்டு படிய விட்டு இறங்கி வந்து ஏழைக்கு இறங்கி இருப்போன்னு உங்க மனசாட்சி சொல்லுங்க. நான் யாராவது இங்க அவளை பத்தி இவாளை பத்தி ஏதாவது மனசுக்கு ஏதாவது வருத்தமா பேசியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா நாங்க அடிபட்டு கீழே இருக்கிறோம். நாங்க வெடிக்கிறோம்ல, வெடிக்கிறோமா இல்லையா? என் மேல 10 பேர் படுத்து கொண்டு இருக்கிறான். நான் நாகரிகமாலாம் பேச முடியாது. இறங்கடம் மயிறு, ஏன் மேல 10 பேர் படுத்துனுக்கிற அப்படின்ற வழியை உணர்ந்த சமூகம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. உங்கள் மீது அந்த மாதிரி ஒரு புற அழுத்தம் இருக்குது என்று சொன்னால் நீங்களும் வெடித்தாக வேண்டும். இயற்கை வெடிப்பதற்கான சூழ்நிலையை உண்டு பண்ணும். ஆனா நீ தான் வெடிக்கணும். புரியுதா? இந்த கூட்டத்தில் நான் மட்டும்தான் இந்த திருவிழாவை காணாமல் போன குழந்தை முடிக்கும் தெரியுமா? திருன்னு அந்த மாதிரி முடிச்சுன்னு இருந்தேன். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். அண்ணன் அவர்கள் ஸ்ரீதர் அவர்களோடு இருந்தபோது அப்போதிருந்தே எனக்கு தெரியும். அப்போதிலிருந்து இந்த வளையத்துக்குள் என்னை வர வைக்க வேண்டும் என்று அண்ணன் பல முயற்சிகளை செய்தார். பொதுவாக இந்த நடிகர்களை வைத்து ஏமாற்றினார்கள், நடிகைகளை வைத்து ஏமாற்றினார்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அண்ணன் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்படி பேசி கொண்டிருந்த பழக்கத்தில் இந்த பிராமணர்கள் சங்கம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் போட போகிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. பிராமணருக்கு நமக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே என்னை சங்கிங்கிறான், நான் என்னத்துக்கு வரணும் அப்படின்னேன். இல்லை, இது பிராமணர் சங்கம், அதாவது அந்தணர்களை காப்பாற்றுவதற்காக பிராமணர் சங்கம் நடத்துகிற நிகழ்வு. இதில் நடிகையும் சமூக செயல்பாட்டருமான கஸ்தூரி அவர்கள் கலந்து கொள்கிறார். அது என்ன கூட்டம்னா, ஏற்கனவே கஸ்தூரி அவர்கள் சென்னையில் பேசி ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா, அந்த கூட்டம்னு சொன்னார். சரி, நான் கூட இது பிராமணர் சங்கம் கூட்டம்னு பார்த்தா கடைசியில் இந்து மக்கள் கட்சி கூட்டமாக இருக்கிறது. அண்ணங்கிட்ட நான் ஆரம்பத்தில் கேட்டேன், நோட்டீஸை கொடுனா கடைசியில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நோட்டீஸை கொடுத்தார். அதனால் அக்கா கஸ்தூரி அவர்களை வைத்து என்னை ஏமாற்றி விட்டார் அண்ணன். சரி, இருந்தாலும் பாப்பானுக்கு மூப்பன் பறையன் கேட்பாரற்று கீழ்சாதி ஆனான்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த நிலையில் இன்றைக்கு சமூகங்கள் ஒரு 2 சமூகத்தை ஒதுக்கி இருக்கிறது. அதில் ஒன்று பிராமணர்கள், இன்னொன்று பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்ட பறையர்கள். நீங்கள் இங்கே ஏன் பிராமண எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு இன்னும் ஏன் சொல்கிறான்? பகுத்தறிவு என்பது இங்கே வெறும் கடவுள் மறுப்போடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பை பற்றி பேசினாதான் மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்க முடியும். தவறு செய்கிற போது கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, மேலே ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த கடவுள் என் கண்ணை குத்திருவான், எனக்கு தண்டனை கொடுப்பான் என்கிற பொழுது இங்கே தவறு செய்கிற சதவீதம் குறையும். திராவிடர்கள் தவறு செய்வதற்காகவே பிறந்தவர்கள். அதால தான் கடவுள் ஒரு இந்த சமூகத்தில் இருந்தால் இவன் நல்லவனாக இருந்துருவான் அப்படின்றதுக்காகத்தான் இவர்கள் முதலில் எடுத்தது தான் இந்த கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு. நீங்கள் இவர்களுக்கு தேவைப்பட்டு என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம், பிஜேபி நல்ல இயக்கம் என்று சொல்வார்கள். ஆர்எஸ்எஸ் கூட தீக்கா போல
ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம்தான். இது இன்றைக்கு தவறுதலாக பரப்பப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வீதியிலும், ஒவ்வொரு தனிநபரிடமும் RSS ஒரு நல்ல இயக்கம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்தான் முத்தமிழறிஞர் என்று சொல்லப்படுகிற திராவிட கருணாநிதி. நீங்க முதல்ல ஒன்று, நான் இந்த பிஜேபி காரங்க கூட ஒன்று சொல்லுவேன். இந்த பாரத் மாதா கி ஜெயன் கத்துறீங்க பாருங்க, இது இங்கே தமிழ்நாட்டிலாம் செட் ஆகாதுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தையை கண்டுபிடிங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது இவெல்லாம் நமக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஒதுங்கி ஓடுறான். திடீர்னு நின்றுக்கினே இருக்கிறான். வலிப்பு வந்த மாதிரி பாரத் மாதா கி ஜெயன்னு யாரோ ஒருத்தங்க வந்துட்டான் போல இருக்குது. இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு நாம் இதுக்கு முன்னாடிலாம் இதை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க எதிரானவங்க தான் போல இருக்குன்னு இங்கே தமிழகத்தில் ஒரு சிந்தனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நான் பார்த்து நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க வந்து மாத்திர மாதிரியும் இல்லை. இப்போ இந்தி அப்படி இப்படி சொல்கிறோம். ஒரு தடவை சொன்னார், எல்லாரும் இந்து பிராமணர்கள், நாங்கள் பிராமணத்தை தூக்கிட்டு சுமக்கிறோம், அது இதெல்லாம் சொன்னார். ஆனால் ராமர் பாரு, அவர் சத்தியர், அனுமான் ஒரு தலித்து, கிருஷ்ணர் ஒரு கோணார், எது பிராமண கடவுள்? நாங்கள் இங்கே இருக்கிற சூத்திரர்களை தான் தூக்கி சுமைக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல. அதில் ஒரு வார்த்தை வருது, சிவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னார். இது தாண்டாங்க பிரச்சனை. எல்லா சாதிக்கும், எல்லா சாமிக்கும் ஒரு சாதி இருக்கிறது, ஒரு வர்ணம் இருக்கிறது, ஒரு சமூகம் அதன் பின்னால் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது சிவன் யாருன்னு சோவுக்கு தெரியலன்னு சொன்னார். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போது நீங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க, நாங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு டெல்லியிலிருந்து வந்த உமா பாரதி அவர்கள் அண்ணனுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். சிறிது அரங்கத்தில் கூட்டம் போட்டு நான் சிவனின் பூர்வீகத்தை அறிந்து கொண்டே போகிற போது அந்த வேர் தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூகத்தில் வந்து நின்றது என்று சொன்னார்களா இல்லையா? அப்போ இதை சொல்லணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வந்து தமிழகத்தில் பெரும்பான்மையானவர்கள் சனாதனத்துக்கு எதிர்ப்புங்கிறான். உடனே நீங்க சனாதனத்தை நாங்கள் காக்கிறோன்றீங்க. இது எப்படி இது சரியா இருக்கும்? சனாதனம் கேட்டால் இங்கே ஒன்றும் இல்லைன்றீங்க. யாரெல்லாம் சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ, ஸ்கிரிப்டை கொடுப்பா, என்னப்பா சனாதனம் அப்படின்னா, அது வந்துங்க ஒரு வாழுகிற ஒரு கலைங்க, ஒரு மெத்தேடுங்க. சரிடா, சனாதனத்தை எதிர்க்கிற உன்னோடு நீ எங்கடா ஸ்கிரிப்டை கொடுறான்னா, இல்லை அது அப்போ இருந்ததுங்க. எப்போ இருந்ததா? சனாதனம் என்று பிரச்சாரம் செய்கிறவர்கள் எதை வைத்து பிரச்சாரம் பண்ணுகிறான்? ஏதோ 17 18 அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான், பெண்கள் எப்பொழுதுமே அந்த எண்ணத்தோடு இருப்பார்கள். பெண்கள் அவர் கணவர் வீட்டு முன்னால் வயதுக்கு வந்தால்தான் அந்த பெண் கற்புத்தன்மையோடு இருக்கிறாள். எனவே சின்ன வயசில் அப்பா அம்மா பார்த்துக்கணும். பொண்ணு பெரியராகும் போது திருமணம் பண்ணிட்டா அவன் வீட்டுக்காரன் வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது புகுந்த வீட்டில் போய் அந்த பொண்ணு வயசுக்கு வந்தால் அது வந்து நல்ல பொண்ணு அப்படிலாம் இருக்குது. எந்த நேரமும் பெண்களை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எப்போதும் இன்பம் துய்ப்பதிலேயே இருப்பார்கள் அப்படின்னு எழுதி இருக்கிறதா ஒரு புஸ்தகம்லாம் வெளியிட்டு தான் பார்த்தீங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி அதில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் கூட அதை எழுதியவன் வாரிசு இருந்தால் கூட, எம்மா நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இதை எழுதினாருன்னா செருப்பை கட்டி அழிச்சிட்டு வந்தம்மா. இதை யார் எழுதினார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள்கிட்ட போய் நாம் இதை சொன்னால் கூட செருப்படுத்து அடிச்சிடும். அப்படி இருக்கிற போது இங்கே சனாதனத்தை நாங்கள் காப்பாற்றுவோம்னா 1950 ஜனவரி 26 இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த சட்டம் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்ன சொல்லிச்சு? இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த எல்லாம் அபாலிஷ் ஆகுது. எப்படி? இந்திய சட்டம் 1935 ஒரு சட்டம் இங்கே 1835 ஒரு சட்டம் ஆண்டு கொண்டு இருந்தது. அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லிட்டாங்க? இதற்கு முன்னால் இந்தியாவில் எதையெல்லாம் கடைபிடிக்கப்பட்டதோ, என்னென்ன விதிகள் இருந்ததோ அந்த விதிகளெல்லாம் இன்று முதல் அபாலிஷ் ஆக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இது முதற்கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு அசைவும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே ஒரு முட்டாள் கூட்டம் சனாதனம் இருக்குது என்று சொல்லுது. இந்த சைடு இருக்கலாம், ஆமாம் நாங்களும் உங்கள் லைன் தான், உண்மையிலே சனாதனத்தை காப்பாற்ற வரோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதுதான் சிக்கல். இந்த நாட்டில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும்?
இந்திய அரசும் சட்டம் வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து ஊக்குவிக்குதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை எழுதுறாரு. அவர் சொல்றாரு, 14 வயதுக்குள் நீ பெத்த குழந்தையா இருந்தா கூட இது ஏன் குழந்தை, நான் பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ சட்டப்படி குற்றவாளி அப்படின்னு ஒரு சட்டம் சொல்கிறது. எல்லா விதமான விஷயங்களும் இந்த இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஒருத்தன் சொல்கிறான் சனாதனம் நாட்டை ஆளுதுன்னா, இன்னொரு பக்கம் சனாதனத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோன்றீங்கள, இதில் நாங்கள் தான் லூசு மாதிரி மாட்டிக்கின்னு முடிக்கிறோம். ஏன்னா இங்கே ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோழி ஆண்டின்பாங்க. அதே மாதிரி ஊருக்கு இளைத்தவன் யாருன்னு சொன்னால் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் தான். ஏன்னா இவன் இடஒதுக்கீட்டை நக்கி பிழைக்கிறான். ஆமாம், நாங்கள் நக்கிறோம் தான். 18 பேர் நாங்கள் நக்கிறோம். 18 + 1 19 பேர் நாங்கள் நக்கிறோம். தமிழகத்தில் 59% 69% இடஒதுக்கீடு இருக்குது. 19 பேர் நான் நக்கிறேன்னு சொன்னால் மிச்சம் 50 பேர் யார் சொல்லுங்க? யார் 50 பேர்? என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இழிச்சவன்னா பறைய பல்ல சக்கிலின்னா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாய, அப்படி தானே? இது என்ன நியாயம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ பிராமணர்கள் அந்தனருக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு. நம்ம போன 10-20 நாளுக்கு முன்னால் கும்பகோணத்தில் தான் மருத்துவர் ஐயா ஒரு மாநாட்டை போட்டார். நாங்கள் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறோம், 14.5% இந்த சமூகத்தில் எங்கள் சாதி இருக்கிறது, எங்கள் சமூகம் இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் சொன்னது? தமிழ்நாட்டில் இருக்கிற 2வது பெரும்பான்மை சாதி நாங்கள் 23% இருக்கிறோம் என்று சொல்கிறோம். 22.5. சரி, ஏற்கனவே எடுத்த கணக்கெடுப்படி 18.5 நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சரி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சார். எல்லா தமிழ் சமூகங்களும் அதை கலந்துக்கினாங்க. கலந்து கூட எல்லா தமிழ் சமூகமும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் இந்த மாதிரி பஞ்சம நிலை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் ஒரு கூட்டம் வச்சார். அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமாரஞ்சி மதுரையில் பேசினார். தேவர்கள் என்று சொன்னால் மிக கொடூரமானவர்கள், பெரிய மீசை வச்சிருப்பான், யார் அந்த பக்கம் வருது, புடிடாவன அப்படிலாம் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த திருமாறன் அவர்கள் சொல்கிறாரு, எங்கள் சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏடா பறையர்கள் நாங்கள் எங்கள் பஞ்சமி நிலத்தை தான் பிடுங்கிட்டான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கிற தேவர் நிலத்தையும் பிடுங்கிட்டாங்களா? உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா? அப்போ யாருக்குத்தான் இந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது? இந்த சமூகத்தில் திராவிட திருடர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிகள் புரிந்து கொள்ளணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கருத்து, இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த பிசிஆர்னு ஒரு சட்டத்தை வச்சு இவெல்லாம் நம்மளை மிரட்டுறான். அண்ணன் கூட பேசினார், பிசிஆர் மேலே உங்கள் மேலே கொடுத்துட்டு உங்கள் காலில் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு நாங்கள் கேட்போம். முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான சிறப்பு சலுகைகள் என்பது எது தெரியுமா? பிசிஆர் சட்டமும் சப்ளான்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது எங்களுக்கான பட்ஜெட்டை நிறைவேற்றுங்கன்னு. இதுக்கு எதுக்கு தெரியுமா? சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ், சரியாக பார்த்துங்க, ஒரு இன்பேலன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் இது எப்போ வேணாலும் சமூகத்தில் ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணலாம். இப்போ நிலநடுக்கம் வருது இல்லை? ஏன் நிலநடுக்கம் வருது? பூமி அடுக்குகள் நகர்கிறது, அந்த பேலன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகுது, அப்படி தான் நிலநடுக்கம் வருது. அப்போது சமூகத்தில் இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் இந்த இன்பேலன்ஸ் எப்போது வேணுமானாலும் வெடிக்கலாம். அப்படி வெடிக்கிற பொழுது அது பொது சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. இங்கே சாதி டிஸ்கிரிமினேஷனே இல்லை, எவனும் இங்கே சாதி பார்ப்பதில்லை. அப்படி இல்லை, இப்படி சொல்கிறேன், அவரவர் சாதி அவருக்கு, சுயசாதி பற்று, பிற சாதி நட்பு, எல்லோரும் இங்கே தமிழர்களாக இருக்கிறோம், எல்லோரும் இங்கே சகோதரராக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிசிஆர் என் மயிருக்கு சமம். ஆனால் பிசிஆர் பயன்படுதா? திருநெல்வேலி ஒரு அம்மா சிவகங்கை பக்கத்தில் ஒரு பையனை வெட்டுறாங்க. எல்லாம் யோக்கியமாக பேசுகிறீங்கள, இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பையனை வெட்டுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, வெட்டியவரை எனக்கு தெரியும், நான் ஒத்த வீடாக இருக்கிறேன்,
அதால் நான் பேரை சொல்லலை. யார்கிட்ட சொல்லலையா? போலீஸ்கிட்ட பேரை சொல்லலையா. போலீஸும் அதான் நினச்சிது, இவங்க தான் பேரை சொல்லலை, விட்டுருப்பா, பேர் இல்லாத பிள்ளைப்பா அது அப்படின்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல. அந்த அம்மா ஒருத்தர்கிட்ட பேசுது, ஒரு பாராளுமன்ற எம்பி கிட்ட பேசுது. என் மகனை வெட்டியவர் எனக்கு தெரியும், நான் பேரை சொன்னால் என்னையும் வெட்டிடுவாங்க, அதால் நான் போலீஸில் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுட்டேன். என்ன சொல்லுது? சொல்லுங்கள். பிசிஆருக்கு எதிராக பேசுகிறீங்களா இல்லையா? இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மகன் தாயோட கண் முன்னால் வெட்டப்படுகிறான், வெட்டு காயத்தோடு அந்த புள்ள ஆஸ்பத்திரியில் இருக்குது. உன் புள்ள இருந்தால் நீ கம்முன்னு இருப்பியா? ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, என்னை வெட்டியவங்களை தெரியும், சொன்னால் என்னைய கொன்னுடுவான், நான் ஒத்த வீடு அப்படின்னு சொல்லுது. இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஜனநாயகவாதியாவது யாராவது கேட்டிங்களா? இல்லை போலீஸ் பிடுங்கிச்சா? போலீஸ் கேட்டுதா? போலீஸ் கேட்கணுமில்ல, முதல்வர் கேட்கணுமில்ல. அப்போ என்ன யோகிதை இருக்கிறது உங்களுக்கு பிசிஆரை பற்றி பேசுவதற்கு? அப்போது எல்லாருமே இங்கே ஒரு இன்செக்யூராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பேசுகிற போது நல்லா பெரிய சாதி, அந்த சாதி, இந்த சாதினி எல்லாரும் பேசுவான். இடஒதுக்கீன்னு கேட்குற போது எப்பா என்ன ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் இறக்கி போட அப்படின்ற நிலை தான் இங்கே சமூகத்தில் இருக்குது. அதால் இது மேலாவது 2 சமூகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பிராமின், ஒன்று ஒரு பறையர். 2 பேரும் சேர்ந்து நிற்கிறதுல என்ன தப்பு? அப்படி உங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இதை விட கொடுமை இப்போ அண்மையில் பார்த்துருக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்படி இல்லை சாதிவாரி ஜட்ஜிங்க கொடுக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் எல்லாம் உச்சக்குடிமை மன்றமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 75% இங்கே பூணல் போட்டவா தான் ஜட்ஜாக இருக்கான்றான். உங்களால் தானே ஜட்ஜாக இருக்கான். 75% இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. போய் ஜட்ஜி மாமா கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் ரோட்டில் நின்று கத்துறீங்க? அப்போது யாரும் யாருக்கும் இங்கே உதவி இல்லை. ஒரு சமூகம், ஒரு சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கானவன், அவன் குடும்பத்துக்கானவன். ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கான ஆள் அவர்கள் இல்லை. இதுக்கு எப்படி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 44 பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறான். நீங்கள் பார்த்துங்க, பன்னியை விட கேவலமாக இருக்கிறான். இந்த வேங்க வேல மலத்தை கலந்தாங்கல்ல, கலந்தது யார்? யாரோ ஒரு சனாதனவாதி ஏறி கலந்து விட்டான். சரி, ஏன்டா போலீஸ் பிடிக்கல? லோக்கல் காவல்துறையில் சனாதனம் புகுந்து கொண்டது. சரி, அந்த எஸ்பி ஒரு அம்மா, வீரமான அம்மா, பெரியாரின் பேத்தி என்றெல்லாம் ஊடகங்களில் சொல்லப்பட்ட அந்த அம்மா, அந்த அம்மாவும் சனாதனம்பா. சரி, தென்மண்டல அந்த ஐஜி வடக்கு மண்டல ஐஜிலாம் அவங்களும் சனாதனம். சரி, அப்படியே சென்னைக்கு மயிலாப்பூருக்கு வாங்க, டிஜிபி ஆஃபீஸுக்கு, டிஜிபி அவரும் சனாதனம். அதால் தான் கண்டுபிடிக்கல. சரி, அவங்க முதல்வர், ஐயோயோ அவர் பெரியாரின் பேரன் அல்லவா, ஏன்டா பிடுங்கல? அதெல்லாம் பண்ணுவார். டெல்லியிலேருந்து மோடி சொல்லிட்டார். அப்போ பார்த்துங்க, மோடிக்கும் நம்முடைய முதல்வருக்கும் என்ன உறவு இருக்கிறது பார்த்துங்க. ஒருத்தன் பீத்தண்ணியை குடித்தா கூட அவனை கண்டுபிடிக்காதுன்னு மோடி சொன்னார்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்கலாங்கிற போது நீங்கள் பார்த்துங்க. அப்போ எதற்கெடுத்தாலும் சனாதனம். இந்த கருமத்து வார்த்தையை நீங்கள் என்னைக்கு விட்றீங்களோ அன்றைக்கி தான்டா தமிழ்நாட்டில் ஒரு ஒத்துமையே வரும். ஏன்னா சனாதனம் இங்கே பிரிக்கிறதுன்னு ஒரு கும்பல் பிரச்சாரம் பண்ணது வேகமாக, நாங்கள் சனாதனத்தை காக்க வந்தோம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதுதான் இங்கே சண்டை. எல்லாரும் இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி பேசுங்க, அது என்ன சொல்லுதுன்னு கடைபிடிங்க. அப்போ இங்கே ஒரு சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். இவங்க நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனையை பற்றி தாங்க இவங்க இதை இவங்க சுலபமாக கையாளுறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையில் ஒரு கவிதை வாசித்தான். எப்படி இந்த சமூகத்தை பிரிக்கிறான்றதுக்காக சொல்கிறேன். வீட்டு மலக்குழியில் 1 வாரமாய் அடைப்பெடுப்பை எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காததால், பாவம் அவங்க அந்த வேலை செஞ்சாங்கன்னு தெரியல, அந்தனர் கிடைக்காததால் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்தேன். முதலில் மருத்துவனிடம் பணம் கூட தருவதாக கூறினேன். ஒரு புட்டி சாராயத்தை, பாருங்க ராமரே அப்படி இருந்திருக்காரு, ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்து விட்டு குழிக்கல் குதித்தான் ராமன். இலக்குவனும் அனுமனும் துண்டு பீடியை ஆளுக்கு ஒரு இழுத்தபின் வாளி, பொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கழியோடு உள்ளே இறங்கினார்கள்.
கணவன் கொழுந்தனின் வில் அம்புகளை அனுமானின் கஜாயத்தையும் காவல் காத்து கொண்டிருந்த சீதா பிராட்டிக்கு பசி என்றாள். உயர் சாதிகளின் பசி கொடுமையானது. ஆமாம், உயர் சாதிகளுக்கு பசி வந்துட்டா வாயிலையும் சாப்பிடுவோம், கொஞ்சம் மூக்குலையும் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா? நாங்களாம் ஒரு வாயில் மட்டும் சாப்பிடுவோம், இந்த திராவிடர்கள்னு சொல்கிறவங்க. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருப்பாள் போல சீதா பிராட்டி. அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுந்திருந்தால் மலக்குழியை திறக்காதீர் என்று. எனக்கும் மனமில்லை திறப்பதற்கு. இது வந்து நீங்கள் ஒரு சாதாரண கவிதையாக பார்ப்பீங்க. இதில் இருக்கிற ஒரு அர்த்தம், மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருப்பாள் சீதா பிராட்டி. உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் புரியல பொழுது. எங்கள் ஆளுங்களாம் தான் இந்நேரம் திராவிடம் தான், ஓ அண்ணன் டபுள் மீன்லேயே சொல்லிட்டாரா, ஆட்டே கலைஞர் மாறுறா அண்ணன் அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த மலக்குழி பற்றி ஒரு கவிதை. இதில் நீங்கள் பிராமணரை அந்தனரை அசிங்கப்படுத்துனீங்க, ராமனை அசிங்கப்படுத்துனீங்க. சரி, இந்த கவிதை எழுதிய பிறகு தமிழகத்தில் இல்லை சென்னை கார்ப்பரேஷனில் மலைக்குழிக்குள்ள மனிதன் இறங்குவது தடுக்கப்பட்டதா? இந்த கவிதையின் நோக்கம் என்ன? மலைக்குழியில் ஒரு பிராமணர் ஒரு அந்தனர் இறங்கிட்டான்னா அந்த குழி சரி செய்யப்படும். அதுக்கப்புறம் அது வந்து எல்லாரும் இறங்கலாம், இறங்குற அளவுக்கு அது ஒரு உபகரணங்களோடு கூடிய ஒரு வேலையாக மாறும்னா மாறிச்சா? அப்போ இந்த கவிதை என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு எழுதுனா? நீங்கள் இந்த காலை உணவு திட்டம் தினமல் என்ற ஒரு பத்திரிகை, இந்த காலை உணவு திட்டத்தில் பசங்க போனால் கக்கூஸ் போது கக்கூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு அந்த வரிகளில் வன்மம் இருக்கிறது என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். அந்த வரிகள் வன்மம் நிறைந்தது தான். ஆனால் உடனே தினமர பத்திரிகை இந்த மாதிரி மலக்குழி நிறைகிறது என்று இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டார்கள். அப்படிலாம் ஒரே குச்சாங்க. இந்த திராவிடர் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு அலைகிற 4-5ங்க அங்கே இங்கே தைய தக்கன்னு குதிச்சுது. அப்புறம் ஒரு அறிக்கை வந்தது. கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிக்கூடங்களில் எங்கேயாவது கக்கூஸ் இருந்தால் ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற பணியாளர்கள் கக்கூஸை வந்து 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 9:30-10 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஒரு 11 மணிக்கு ஒரு குழந்தை, ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கக்கூஸ் போகணும்பா, அந்த குழந்தை போகுதுப்பா கக்கூஸுக்கு, யார் அதோட குண்டியை கழுவி விடுவா? சரி, அது கூட சரி, அது நிற்கிற, அது ஏழை புள்ள, அது நிற்கிற அப்படியே போட்டுன்னு வந்தது. இன்னொரு குழந்தைக்கு அதே மாதிரி வருது, மலம் வருது, அந்த குழந்தை அதே கக்கூஸில் தானே போவோம். அதை பற்றி அவனா செஞ்சானா? தினமலர் எழுதியதாக கொந்தளித்தவர்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து கக்கூஸை வந்து 6 மணிக்கு கழுவி 6 மணிக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள், குழந்தைகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தானே சிந்திச்சிருக்கணும். இதுதாங்க திராவிடம். இதுதான் திராவிடம். யாரையோ ஒருத்தனை குறை சொல்லணும். இன்னொரு கவிதை பட்டிருப்பீங்க, உங்கள் அம்மா எங்கள் அம்மா. அதாவது அந்தணர்கள் அம்மா, பறையர்களோட அம்மா. எங்கள் அம்மா மாட்டுக்கறி சமைக்க, எல்லாம் சரிதான், அவங்கவுங்க என்ன சமைச்சு வராங்களோ அதை சமைக்க போகிறாங்க. அதில் உங்கள் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை, என்ன, அந்தணர் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை பீக்காட்டில் இடது கையில் புடுங்கி பீக்குண்டியை துடைத்தீர்வாள் என் அம்மா. பீக்காட்டில் இடது கையால் பிடுங்கி, துளசியை பிடுங்கி பீக்குண்டியை துடைத்து எறிவாள் எங்கள் அம்மா. இது ஒரு கவிதை. இதுக்கு பெரிய திறனாய்வு, புலனாய்வு, அது இதுன்னு இது பற்றி அவ்வளோ அருமையாக எழுதினார், போனார், வந்தார், அப்படியெல்லாம் பல கூட்டங்கள் நடந்தது. நான் என்ன கேட்குறேன், முற்றத்தில் சுற்றி, அதாவது துளசியை சுற்றி வழிபடுபவர்கள் எங்கேயாவது பீக்காட்டில் போய் பீ போகிறாங்களா, மலம் போகிறாங்களா, மைதானத்துக்கு போகிறாங்களா? அவங்க போகலை. எங்கள் அம்மா ஏன் இப்போ இந்த மாதிரி திறந்த வெளியில் மலம் போகிறா அப்படின்னு நான் யோசிக்கணும். ஆனால் இங்கே அதை அவன் வந்து எப்படி திருத்துறான் பாருங்க. திருத்தி எழுதி இந்த சமூகத்துக்குள்ளே தொடர்ந்து ஆரியம் நம்மை வந்து இந்த மாதிரி செய்யுது. திராவிடர்கள் அதற்காக துளசி எடுத்து அதை துடைக்கிறார்கள் அப்படின்னு எப்பொழுதுமே ஏதோ ஆரியமும் திராவிடமும் அப்படியே நேர் எதிராக இருந்து திராவிடம் இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களை செய்வதாக ஒரு மாயை உண்டு பண்ணியிருக்கிறான்.
அந்த மாயை இன்றைக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைபெறுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் 2022 தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு நம்ம திராவிட சொம்புகளோடு இருக்கிற ஒரு கட்சி ஒரு சென்சஸை வெளியிட்டாங்க. 11/8/2022 தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்களில் இருக்கிற 24 மாவட்டங்களில் 386 ஊராட்சிகளில் இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஊராட்சிகளில் ஒரு சர்வே எடுக்கிறான். சர்வே எடுத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே. அதில் இந்த 386 ஊராட்சிகளில் தேசிய கொடியை ஏற்ற முடியாத ஊராட்சிகள், அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சியில் தேசிய கொடியை ஏற்றுவது அவரோட உரிமை. ஏனென்று சொன்னால் கவர்னர் 2 இடங்களும் அவரே கொடியேற்றினார். அந்த உரிமையை முத்தமிழறிஞர் கலைஞர் தான் புடுங்கி கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றவர் எங்கள் கருணாநிதி, தமிழ்நாட்டின் மானம் காத்த மாவீரன் கருணாநிதி. அப்படிலாம் சொன்னீங்க. அந்த ஊராட்சியின் மானம் காத்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தானே. அந்த ஊராட்சி மன்ற தலைவரால் 20 இடங்களில் கொடியேற்ற முடியலன்னு இங்கே ஒரு சென்சஸ் வெளியிடுகிற போது என்ன புடுங்கி கொண்டு இருந்தேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது என் சமூக மக்களின் பிரச்சனை. நான் கேட்டேன், ஏதோ பாரத் மாதா கி ஜெய், இந்துக்களெல்லாம் நிற்க வேண்டும், இந்தியர்களாக நிற்க வேண்டும் சொல்கிறீங்கள, ஒரு இந்திய தேசிய கொடியை ஏற்ற முடியலையே, யார் கேட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஒப்பாரி வைக்கிறீங்க, யார் கேட்டீங்க? கேட்கணும்ல. ஒரு ஜனநாயகவாதி, ஒரு தேசத்தை மதிப்பவன், தேசிய கொடியை மதிப்பவன், தேசியத்தை மதிப்பவன், தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் வாடுகிற பகுதியில் இருக்குது, எனக்கு அருகாமையில் இருக்குது. நான் கேட்கிறேன், ஏன் எத்தனை பேர் முன் வந்தீங்க? தலைவர் பெயர் பலகை வைக்க முடியாத 42, நாற்காலியில் அமர முடியாத ஊராட்சிகள் 22, அலுவலகத்தில் அமர முடியாத 33, அலுவலக சாவியை தலைவரிடம் கொடுக்க மறுப்பது 14, ஆவணங்களை ஒப்படைக்காதது 39, துணைத் தலைவர் கையெழுத்து போட மறுப்பது 38, தலைவர் தாக்குதலுக்கும் மிரட்டலுக்கும் உள்ளாக்கப்பட்ட ஊராட்சிகள் 34, தலைவர் தீண்டாமை எதிர்கொள்ளும் ஊராட்சி 25. இல்லை, ஒரு ஊராட்சியில் தீண்டாமை இருக்கலாம், சரி, ஒரு ஊராட்சி தலைவரே தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுகிறார். இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்துங்க. அப்போ ஒன்றிய கவுன்சிலர் பாகுபாடு, அரசு அலுவலர்களால் பாகுபாடு, இப்படி ஊராட்சி மன்ற தலைவர்களின் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இந்த உரிமைகளை மறுத்தவன் அந்தனா அயோக்கியனா சொல்லுங்க? எல்லா சாதியிலும் இருக்கிறவன் எதிர்க்க மாட்டான். ஒவ்வொரு சாதியிலும் ஒரு 4 பேர் அப்படித்தான் இருப்பான். அப்படி இருந்தால் தான் அது இயங்கும். அப்படி தடுக்கிறவனை ஒரே ஒரு போலீஸ் வண்டியை விட்டு, ஒரு 4 சத்தே இல்லாத போலீஸாக இருந்தால் கூட சரி, ஒரு காக்கி சட்டையை போட்டு 2 லட்டியை கொடுத்து, எப்பா சாமி தள்ளாடாமல் அங்கே போய் நில்லு சாமி அப்படின்னா எவனாவது தடுப்பானா? இதை யார் செய்ய மறுக்கிறார்கள்? நாங்கள் பெரியாரின் வாரிசுகள். இந்த மண்ணில் சாதி ஒழிப்பு களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் இதை ஒன்றும் செய்யாமல் இருக்கு. நாம் என்ன சொல்கிறது? இன்னொன்று, தமிழகத்தில் இப்போ ஒரு நாங்களாம் ரொம்ப நாளாக கேட்டோம், எஸ்சி நாங்கள் 18% இருக்கிறோம், மத்திய நம்ம தமிழக மந்திரி சபையில் என்னையா கொடுத்தேன்னு எங்களை போன்றவர்கள்லாம் கேட்டுன்னு இருந்தோம். உடனே ஒரு கோவி செடியன் என்கிற உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் ஆக்கிட்டு, திமுக ஆட்சியில், பெரியாரின் பேரன் ஆட்சியில், இங்கே திராவிட ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், பட்டியல் சமூக மக்களை நாங்கள் தூக்கி மேலே நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். 1937-39களில் ஒரு முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் ராஜாஜி பூணூல் போட்டவர், குலக்கல்வியை அறிமுகப்படுத்தியவர்களெல்லாம் உங்களால் சொல்லப்படுகிற ராஜாஜி அமைச்சரவையில் வேளாண்மை மற்றும் ஊரகத்துறை அமைச்சராக இருக்கார். 1938 இந்த பறையர் சமூகத்திலிருந்து MC ராஜா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை, சேரி மக்களை நாங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு போனோன்றானுவோம். எங்கடா கொண்டு போனோம்? வைக்கத்தில் கொண்டு போனோம். ஏன்டா டேய், தமிழ்நாட்டில் எல்லோரும் நாங்களாம் அப்படி சலிசாக போயின்னு வந்திருந்தோமா, எதுக்குடா இங்கேருந்து வைக்கத்துக்கு போனேன்? இல்லை, அது வேறு கதை. அது ஒரு கதை இல்லைங்க.
காங்கிரஸ் கட்சி கமிட்டி, காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காந்தி இருக்கிறார், நம்ம ராமசாமி நாயக்கர் இருக்கார். அப்போ கேரளாவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த கேரள காங்கிரஸ் அந்த கமிட்டி தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். கம்நாட்டி அங்கே வந்து கேரளாவில் எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க, நீ சும்மா இருந்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே காரி துப்போம், அதால் நீ அங்கேருந்து போப்பா கொஞ்சம் அப்படின்னு இங்கேருந்து அனுப்புனவர் தான். ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த போராட்டம் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா என்னன்னு எட்டி பார்க்குறோம்ல, என்னப்பா நடக்குதுன்னு, என்னங்க அது, இல்லை அவள் ஏதோ போராட்டம் பண்ணுறான், அப்படியா அதை கேட்டுட்டு வெளியில் வந்து நேற்று நடந்த போராட்டத்தில் நான் தான் முன்ன நின்னேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அப்போது இப்படி இருந்திருக்காங்களா. 1947 வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் எஸ்சிக்கெல்லாம் நாட் அலவுடு. வானா நீ வந்தீங்கன்னா தீட்டாயிடும், எப்போ நீ வெளியிலே நில்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சிஎம் ஆன உடனே திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ குலசேகரன் தாஸை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவராக வைக்கிறார். யார் இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே உள்ளே வந்தால் என் பெருமாளும் தீட்டுப்பட்டு விடுவான் என்று சொன்ன அந்த கோயிலில் ஒரு எஸ்சியை, ஒரு பறையரை திருக்கோயில் அறங்காவலராக நியமிக்கிறாங்க. பரமேஸ்வரன் ஒருத்தர், அவர் குமாரசாமி அமைச்சரவையில் பல பொறுப்புகள், சாதி, குடிசை வாட்டர், மின்வளம், அரிஜினல்துறை அந்த மாதிரிலாம் இருந்தார். 54, 57 காமராஜர் ஆட்சி காலத்தை போக்குவரத்து அமைச்சர், இந்து சமய நலத்துறை அமைச்சராக ஒரு எஸ்சி இருந்திருக்கார். யாராவது நம்புவீங்களா? கக்கனை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்க எவ்வளவு இருக்கிற எல்லா அணைகளையும் போய் பாருங்க, காமராஜர் ஆட்சி காலத்திலே கட்டிய அணையும்பாங்க. நீங்கள் அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காமராஜர், பொதுப்பணித்துறை கக்கன்னு இருக்கும். இப்படி சிறப்பு மிக்க சமூகமாக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு பல மேயர் செருப்பை எடுத்து கக்கத்தில் வைத்து கொண்டு சமூகத்தில் இருந்து ஒரு பெண்ணை மேயராக்கி அழகு பார்த்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் அப்படிலாம் பேசுகிறாங்க. சிவசண்முகம் பிள்ளை, சிவராஜ், பரமேஸ்வரன், முனுசாமி பிள்ளை, அப்புறம் இன்னொரு முனுசாமி, எங்களுடைய தலைவர் வைபா, அண்ணனுக்கு நெருக்கமானவர் வைபா, இவங்கெல்லாம் ஏற்கனவே மேயராக இருந்தாங்க சென்னை மாநகராட்சியில். அப்போது இங்கே திராவிடம் சுற்றி எல்லாத்தையும் தனக்கானதாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறது. இன்னொரு விஷயத்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ராமசாமி வந்து தான் படிக்க வைத்தார். ராமசாமி வந்து படிக்க வைக்கலனா நீலாம் கலெக்டர் ஆக முடியுமா, ஜட்ஜ் ஆக முடியுமா, நாங்கள் போட்ட பிச்சை தெரியுமா? இந்த கல்வி என்பது ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் கொடுத்தது. ஏன்னா அவங்க பெரியார்னுவாங்க, பெரியார் வந்த பிறகுதான் இந்த படிப்பே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் யாரையோ எதிரியாக நினச்சி, என்னத்தையோ எதிரியாக நினச்சி எவனையாவது திட்டணும்னு வச்சுங்களேன், கோவம் அதிகமாக வச்சா நேராக போவான், குளிப்பான். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ரூமை சாத்திட்டு கண்ணா அம்மனா வாயில் வராத அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அப்பா பேசுண்டா சாமி அப்படின்னு அவன் வேலையை பார்ப்பான். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் பல பேர் எரிச்சலை என்னத்தையோ பண்ணுறான், 2 காரி துப்பிட்டு அப்பா துப்பிட்டம்பா திருப்தி ஆயிடுச்சுறான். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இதான் நடக்கும். இப்போது செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எப்போ தெரியுமா தொடங்கப்பட்டது? சென்னை செனாய் நகரில் 1715. எப்போ? 1715. ராமசாமி பிறந்தது எப்போ? 1879. அப்போது சற்றேறக்குரிய 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதில் நாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1848 மகாத்மா காந்தி ஜோதிலா பூலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவி சாவித்ரி பூலே தலைமையில் ஒரு பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பெண்கள் பள்ளியை அந்த அம்மா நிறுவினாங்க. இந்தியாவின் முதல் டீச்சர் அந்த அம்மா. அது நிறுவப்பட்ட ஆண்டு 1848. ராமசாமி பிறந்தது 1879. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் 1840. பச்சையப்பன் கல்லூரி 1842. குயின் மேரிஸ் 1914. விமன் கிறிஸ்டியன் காலேஜ் 1915. லயோலா 1925. விவேகானந்தா 1946. ஸ்டெல்லா மேரிஸ் 1947. எங்கடா வந்து இங்கே போடுங்க நான் பெரியார்? ஏய்
எங்கடா வந்து பிடுங்கண்ணா? இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தனும் வரல. இப்போ வந்திருக்கிறோம்ல, சொல்டா என் பதில. டேய், கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறோம், சொல்லு பதில, சொல்டா பதில. இவருங்கிட்ட இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுங்க. காங்கிரஸ் 1919 ஜாயின் பண்ணுறாரு, 1925 காங்கிரஸ் விட்டு வராரு, சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்குறாரு. நீதி கட்சி 1938 மாறுது. திகா, திராவிட கழகம். இங்கே இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கோமணம் கட்டிக்கொண்டு தங்கள் மானத்தை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், தந்தை பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறக்காவிட்டால் இந்த அதிசயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த கட்சி 1944 தொடங்குறாங்க. அதிலிருந்து இவங்க மாறுபட்டு சண்டை போட்டு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுகிறது. நான் திரும்பவும் முதலுக்கு வரேன். முதலாக சென்னையில் சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி, ஹையர் செகண்டரி பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1715. எவ்வளவு பெரிய பித்தளமாத்தி வேலைகளை இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இந்த திராவிடம் இதைத்தான் செய்யும். இந்த திராவிடம் தமிழகத்தில் இருக்கிற எந்த மக்களும் யாரும் விளங்கிவிடக்கூடாது என்பதை செய்யும். திராவிடத்தை போற்றுவதற்கு எங்களை போன்ற சில தலைவர்களை உருவாக்கி சமூகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் எந்த காலத்தில் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு பெரிய கதையை விடுவாங்க. நம்மளும் நினைப்போம், ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கிற வன்னியர்களே ஆக முடியல, தேவர்கள் ஆக முடியல, தேவர்கள்லாம் தேவர் உணர்வோடு இருக்கிறவர்கள், வன்னியர் உணர்வோடு இருக்கிறவர்கள் இங்கே ஆக முடியல, இதில் எஸ்சி நம்ம எங்கேப்பா ஆக போகிறோம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நாங்களே எங்கள் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். திராவிடத்துக்கு எதிராக இங்கே இன்றைக்கு எந்த சமூகத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குதுன்னு சொன்னால் பெருமையாக சொல்வேன், அது பறையர் சமூகத்திலிருந்து தான் அந்த மாபெரும் நெருப்பு, புரட்சி நெருப்பு இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது. இந்தியாவில் தாமோதரன் சஞ்சீவ் ஐயா ஆந்திராவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராக இருந்திருக்கிறார். ராம் சுந்தர் தாஸ் பீகாரில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். போலோ பஸ்வான் சாஸ்திரி அவரும் பீகாரில் இருந்திருக்கார். ஜெகநாத் பகாடியா ராஜஸ்தான். மாயாவதி உங்களுக்கு தெரியும், ஊபி. இந்தியாவிலேயே அதிகமாக ஜாதிய கொடுமைகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது ஊபி. ஒரு சாமியாரின் சிலையை சுவாமி இந்தியாவின் துணை ராணுவ அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து அந்த சாமியாரின் சிலையை திறக்கிறார். ஏய், செருப்பு இங்கே சமார் எங்கே? அவரை வந்து அருந்தியர் சமூகத்தை சார்ந்தவர். செருப்பு இங்கே சமார் எங்கே என்று அன்றைக்கு அந்த சிலை திறப்பை எதிர்த்தார்கள். அது திறந்து போன பிறகு அது சாணி அது இது நீங்களாம் சில இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, இதெல்லாம் போட்டால் அது வந்து புனிதமாயிடும்னு அதையெல்லாம் போட்டு கழுவி அந்த சிலையை சரி பண்ணாங்க. அப்பேற்பட்ட மண்ணிலிருந்து ஒரு மாயாவதி அந்த மாநிலத்தை ஆளுகிற தகுதியை பெற்றார். அதற்கு வந்து கன்சிராம் என்பவர் துணையாக இருந்தார். அதுக்கப்புறம் சுஷில்குமார் சிண்டே மராட்டியாம் மகாராஷ்டிராவில், அப்புறம் சரண் சிங் சன்னி பஞ்சாபில். நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பேர் இந்தியாவில் பட்டியல் சமூக மக்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்தந்த மாநிலங்களில் இந்த தாடிக்கார பெரியார் என்று சொல்கிற ராமசாமி நாயக்கர் இல்லை என்று சொன்னதால் அந்த மாநிலத்திலே எங்கள் சமூக மக்கள் முதலமைச்சராக வர முடிந்தது. இந்த மண்ணில் ராமசாமி என்கிற நாயக்கர் இருந்ததால் நாங்கள் சட்டமன்றம் கூட போக முடியல, உண்மையான சமூகத்தை சார்ந்தவன் சொல்லாமா? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக மண்ணை சீரழித்த பெருமை இந்த ராமசாமிக்கு இருக்குன்னு சொல்லாமா? நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க. இல்லைண்ணா, இந்த மாதிரி இந்த 6-7 இடங்களில் உங்கள் ஆளுங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, வேற ஒன்று சொல்லுவாங்க, நான் இதில் சொல்லக்கூடாது, சரி இருந்தாலும் சொல்கிறேன், கூட்டி கொடுத்து வாங்கிட்டாங்க, ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள். சரி தமிழ்நாட்டிலே நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராகிடுறோம். அப்போது ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பல் தமிழகத்தில் சமூக நீதி என்ற பெயரில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இங்கே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற எந்த சமூக மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. நீங்கள் என்ன சொல்றீங்க? நாமெல்லாம் இந்துக்கள், சரிதான், மூர்த்தியும் இந்து தான், சரிதான், இந்து தானே.
குறிஞ்சாங்கலம்னு ஒரு ஊருக்கு அண்ணனுக்கு தெரியும். டேய் இப்போ ஏன் என்னை கூப்பிட்டேன்னு நினைப்பீங்க நீங்கள்லாம் இந்துக்கள்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்து தானே? இங்கே தமிழகத்தில் இருக்கிற பறையர்கள் உங்கள் பார்வையில் இந்துக்களா இல்லையா? இன்னும் ஒன்று மூச்சை காணோம், இந்து தானே? சரி. 1992 குறிஞ்சாங்குளம்னு கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் காந்தாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கல் சிலை, ஒரு மண் சிலை வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார். 10 நிமிஷம் முடிச்சலாம்ல. மண் சிலை வைத்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கார். கடைசியாக முடிச்சிடுறேன். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு கற்சிலையை வைக்கணும், ஒரு கல்லை சிலை வைக்கணும். எங்கள் பரசாமிடா, அது என் ஆத்தாடாவா, அவளுக்கு ஒரு கல்லை ஒரு சிலை வைக்கணும்டா, உன்ன என்னடா மண்ணில் சிலை வைக்கிறது அப்படின்னு கல் சிலை வைக்க முற்படுகிறார்கள். புரட்சி புயல் வைகோ, அந்த ஆளை வச்சு நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரட்சி புயல் வைகோ இருக்கார்ல, அதை கட்டக்கூடாதுன்னு அவர் தான் எதிராக வந்து நிற்கிறாரு. சேரிக்கும் அந்த கட்டக்கூடாது என்று சொன்னவருக்கும் சண்டை வருது. சண்டை வந்துன்னு இந்த பக்கம் எங்கள் சமுதாய தலைவர்கள்லாம் எங்கள் சமூகத்தின் பக்கம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. அந்த பக்கம் யார் வருதுன்னா சங்குப்பட்டியை சேர்ந்த வைகோவின் உறவினரும் மாமனாரும் அவரும் வைகோவின் தம்பி, சொந்த தம்பி, எச்சப்பால் குடித்த தம்பி, அம்மாவின் மார்பிலே வைகோ குடித்த அதே பாலை குடித்து வளர்ந்த தம்பி ரவிச்சந்திரன் அவங்க சார்பாக வராரு. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. நான் இதில் வைகோவை குறை சொல்ல வேண்டும், நான் அப்படி தான் சொல்லுவேன். வைகோவை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்துக்கள் என்று சொல்கிற நீங்கள் என்ன இதற்கு பதில் சொல்கிறீர்கள் என்ற பதில் எனக்கு இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படி கோயில் கட்ட முற்படுவதாக சண்டை வருது, போது வருது. 1992 மார்ச் 14 2வது ஆட்டத்துக்கு போயிட்டு வரான் 4 பேர். அந்த 4 பேரை கழுத்தை அறுத்து கொண்டுறான். என்ன சொல்கிறேன், கோபம் வருது, ஒருத்தனை உயிர் எடுக்கிறோம், சரி கழுத்தில் அறுத்தா தான் உயிர் டக்குன்னு போவோம்னா சரி, அது கூட ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா நீ எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, நான் நினைப்பதற்கு நீ எதிராக இருக்கிறாய், உன்னுடைய சித்தாந்தம் நான் சொல்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறது, அதால் நான் உன்னை கொலை பண்ணுறேன், பண்ணு, உனக்கு அந்த உரிமை இருக்குது, பண்ணு. ஆனால் கொலை செய்துவிட்டு அந்த 4 பேரோட ஆணுறுப்பை அறுத்து மாற்றி மாற்றி ஒருத்தன் வாயில் வைக்கிறான். இப்போ சர்க்கரை எடுத்து இன்னொருத்தன் வாயில், அன்புவோட அதை எடுத்து இன்னொருத்தன் வாயில். இப்படி சொன்னாலாவது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். இல்லைனா நான் இதில் கொஞ்சம் நாகரிகமாக தான் பேசணும்னு பார்த்தேன். ஒன்றுமே சலனமே இல்லாமல் இருக்கிறீங்களே, அப்புறம் உங்களை அடித்தா மட்டும் எப்படி நீங்கள் சலனப்படுவீங்க? இப்படி தான் இருப்பீங்க. ஏங்க, அதாவதுங்க சொல்கிறேன் தப்பாக நினச்சிங்க, ஒரு பூனையை கூட குச்சி வச்சு அடித்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சீருங்க, பார்த்துங்க. நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போது இந்த 4 பேரை கழுத்தறுத்து கொன்றார்கள். கொன்ற வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். விசாரணை நடைபெறுகிறது. எல்லாரும் விடுதலையாகப்படுறான். சரி, அந்த 4 பேர் செத்தானா இல்லையா? சரி, அந்த 4 பேர் செத்ததை கூட விடுங்க. நான் இப்போ வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்கிறேன். தமிழகத்தில் இந்த இந்துக்கள்னு சொல்லி திரிகிறாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க எல்லார்கிட்டையும் இதை கொண்டு போயிட்டேன். அண்ணே, நாங்களும் உங்கள் பார்வையில் இந்துக்கள் தானே, ஒரு இந்து சாமி கும்பிட்ற உரிமையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஒருத்தன் பறிச்சிருக்கான்ல, 4 பேர் செத்துருக்குமில்ல, இன்னமும் உன்னுடைய அந்த நிலையை காட்டிக்கொண்டு அந்த குட்டி சோறு அங்கே நிற்குதில்ல, நீ போய் அதை கட்டி கொடுண்ணே, வான எங்களுக்கு ஆதரவு இல்லைண்ணே, நாங்களும் இந்துக்கள் தானே, வானன்னு பல வருஷமாக நானும் கேட்குறேன். அப்போ எப்படி எங்களுக்குள்ளே இந்த ஒத்துமை வரும்? ஆமாம்மா, நம்மளும் இந்து தான்னு. இதை யாராவது யோசிக்கிறீங்களா? அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகம், 3ல் ஒருத்தன் எஸ்சி எண்ணிக்கையில், எனக்கும் அதனால தான் முக்கால்வாசி ஜட்ஜி நீங்கள் தான். எந்த செக்ரட்டரி போனாலும் அவாதான் இன்றைக்கி பெரிய பிரச்சாரம் கிளப்புறான். டெல்லிக்கு போயேன், எல்லாம் சிகப்பாக அவா தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்கிறான். அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி கிடைக்கிறீங்க. அப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்றி மாற்றி உதவி செய்யலைன்னா எப்படி இந்த திருட்டு திராவிட கும்பலேருந்து நாம் தப்பிக்க முடியும்? எப்படி முடியும்? ஏற்கனவே என்ன சங்கிம்பா, நான் வர சொல்ல கூட சொன்னேன், ஆமாடா சங்கி தான். இப்போ என்னடா உனக்கு, என்னடா சங்கி? ஏய் நீ எவ்வளோ பெரிய சங்கின்ற, அதை விட பெரிய சங்கி நான்டா. இப்போ என்னடா உனக்கு? கன்சனாமர்கள் ஒன்றை சொல்லுவார், எதனையும் பயன்படுத்தலாம் நம் சமூக விடுதலைக்கு. இன்றைக்கி இத்தனை அந்தனர் பிராமணாலாம் வந்திருக்கோம்ல,
நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சாங்குளத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு 4 பேரோட கழுத்தை அறுத்து அவன் ஆணறுப்பை மாற்றி மாற்றி வச்சான்ற செய்தியாவது நீங்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டில் இந்த கொடுமை நடந்தது அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியுமா? அதால் உங்களை மட்டுமே பார்க்காம, அத்திம்பேரை மட்டுமே பார்க்காம, அவாலை மட்டுமே பார்க்காம இந்த உலகத்தையும் நீங்கள் பாருங்கள். அப்படி நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிற போது இந்த உலகமும் உங்களை பார்க்கும். இல்லைனா அதுவரை ஒன்றுமே நடக்காது. ஆக இப்படி இன்று வரை இந்த கோயில் கட்டப்படாமல் இருக்கிறது. நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணா ஒரு உறுதிமொழியை தரட்டும். வாங்க, என்னை கூப்பிட்டீங்கல்ல, வாங்க. அண்ணன் குருமூர்த்தி என்னை கூப்பிட்டாருல்ல, இப்போ பதில் சொல்லுங்கள். இப்போ தான் அந்த மார்ச் அந்த குறிஞ்சாங்குளம் நினைவு நாள் போச்சு. அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த கோயிலை கட்டி தருவோம்ன்ற உறுதியோ இல்லை நீங்கள் என்ன பதிலை சொல்கிறீங்க நான் பார்ப்போம். நீங்கள் பேசுங்க. அப்போது இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மூர்த்தி என்ன பண்ண நீ கேட்கலாம். இவெல்லாம் பேசுகிறல்ல, நீ என்னடா பண்ண? 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்பவும் புகார் கொடுத்து அந்த புகார் SC/ST கமிஷனில் விசாரணைக்கு வருது. SC/ST அந்த கமிஷன் துணைத் தலைவர் கேட்குறார், அந்த படுகொலை நடந்தபோது 92 படுகொலை நடந்தபோது இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார், ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தான். அந்த கட்டை அப்படி தூக்கி அந்த கலெக்டர் மூஞ்சில் அடித்து ஒரே ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்துன்னு சொல்லி உனக்கு வெக்கமா இல்லை? ஏன்னா உங்கள்கிட்ட காசியாக கொடுக்க போகிற. அதனால் அந்த இறந்தவர்களின் வாரிசுகளை தேடி கண்டுபிடினா. இதில் இன்னொன்று சொல்ல வந்துடுறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயமே, சொந்த தேசத்தின் மக்கள் இதோ சொல்கிறீங்களே பாரத், எப்பா தண்ணி இல்லை, அதை சொன்னாலே நமக்கு தொண்டை அடிக்குது. பாரத் மாதா கி ஜெய்னு அடி வைத்திருந்து கத்துறீங்கல்ல, இந்த பாரத மண்ணில், உங்கள் வார்த்தையில் சொல்கிற இந்த பாரத மண்ணில் ஏதோ தமிழ்நாட்டில் கோயில்பட்டி என்ற வட்டத்தில், திருவேங்கடம் வட்டத்தில் குறிஞ்சாங்குளம் என்ற ஊரில் பிறந்த மனிதர் கொலை செய்யப்படுகிறான். சொந்த ஊரில் அவனை புதைப்பதற்கு இடம் கிடைக்கல தெரியுமா? ஒரு குழியை 2 குழியை தோண்டி ஒரு குழியில் 2 பிணம். டேய், யாரோட ஊர்றாது? ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற எல்லா நிலங்களையும் நாங்கள் வச்சுருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு புதைப்பதற்கு குழிக்கு இடம் இல்லை. எங்கிருந்தோ வந்தவர் 2 ஏக்கரில் படுத்துன்னு இருக்கிறார். பெருமையாக சொல்கிறான், கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் போராடினார். கருணாநிதியின் பிணமும் போராடுகிறது. யாருக்கடா போராடுது? இருக்கும்போது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் போராடி இருப்பார். செத்த பிறகு அவருக்காக போராடினார். இது என்ன பெருமை மயிறு? பாமக மட்டும் ஒத்துழைக்காவிட்டால், அந்த நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வாபஸ் வராமல் இருந்திருந்தால் பேசியிருப்பியா? எங்கள் அப்பா செத்த பிறகும் போராடி நிலத்தை வாங்கினாருன்னு. அப்போது இங்கே தமிழர்கள் நாங்கள் இறந்தால் எங்களுக்கு சுடுகாடு மறுக்கப்படுது, புதைப்பதற்கு குழி மறுக்கப்படுது. எத்தனை பேர் கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்கள். ஆக ஏழைக்கு இறங்குன்றார். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்கணும்னு என்னைக்காவது வீட்டு படியை விட்டு இறங்கி வந்து ஏழைக்கு இறங்கி இருப்போன்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஏன் இன்றைக்கு அந்தனருக்கு பாதுகாப்பு இல்லை? இங்கே தமிழகத்தில் யாருக்குமே அந்த மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை. மறைந்த நான் விரும்பி நேசிக்கிற கன்சிராம் அவர்கள் சொல்லுவார், 100% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேணும். 100 பேர் இருக்கானா, 100 சாப்பாடுக்குதா, எண்டா தலை எண்டா உணவை கொடுறா, 100% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு கன்சிராம் சொல்வார். ஆகவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்குமான இடஒதுக்கீட்டை இந்த சமூகத்தில் என்றைக்கு நிறைவேற்றணுமோ அன்றைக்கு தான் நமக்குள்ளே இருக்கிற பாகுபாடு போகும். ஏன்னா ஒரு பிசியிலேருந்து ஒருத்தன் வேலைக்கு வந்துடான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் கிடைக்கலன்னு வச்சுங்க, என்ன புள்ள படிச்சுட்டு வீட்டில் கிடக்கு, ஒன்றும் வேலைக்கு போகலையா? அட, இந்த SC பசங்கள்லாம் சும்மா படிக்காமே இடஒதுக்கீட்டில் வந்துடுறான் அப்படிங்கிறான். ஒரு பிசியோட மகன் வேலைக்கு போகவில்லைன்னு சொன்னால் அவன் பிசி வகுப்பில் இருக்காங்கல்ல, ஒரு 100-150 கேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஏதாவது ஒரு கேஸ்ட்டு கூட அவன் தோற்றுருப்பான். ஒரு SC வேலைக்கு போகலைன்னா ஒன்று அரசாங்கம் வேலையில் எடுத்திருக்காது, அப்படி இல்லை அந்த SC இன்னொரு SC கிட்ட தோற்றுருப்பான். இதுதான் இங்கே நடைமுறையில் இந்த இடஒதுக்கீடு இருக்கிற சிஸ்டம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் SCனா இலக்காரமாக பேசிடலாம், என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. தயவுசெய்து அதை இந்த பொது சமூகம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல, நாங்களெல்லாம் சொகுசாக இருக்கிறோம், எங்கள் அத்திம்பேர் ஹைகோர்ட்டில் இருக்கார், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாரு, எங்கள் சொந்தமெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்து விட முடியாது. இந்த இன்பேலன்ஸ் இருக்கிற வரை இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கும். எனவே இந்த இன்பேலன்ஸை களைவதற்கு
தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியலை நாம் களைய வேண்டும். இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா நாசக்கார செயல்களையும் அழிப்பதற்கு முதலில் திராவிடத்தை நாம் ஒழித்தாக வேண்டும். திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து ஒழித்தோம்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்தளித்து தரப்படும். எனவே நீங்களும் நாங்களும் பாப்பானும் பறையனும் ஒன்று தான். இந்த நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட இந்த ரெண்டு சமூகமும் சேருவது இயற்கையின் நியதி. 20 வருடங்களாக என்னை இந்த மேடையிலே அழைத்து எப்படியாவது இந்த வளையத்திலே உள்ளே வர வைக்க வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத் அவர்கள் நினைத்தார். அது குருமூர்த்தி என்பதன் அடிப்படையில் இயற்கை அதை தந்தது. குருமூர்த்தி அதை செய்தார் என்பதல்ல, அந்த சூழ்நிலையை இன்றைக்கு இயற்கை ஏற்படுத்தியது. அந்த இயற்கை குருமூர்த்தி அண்ணனை ஒரு டூலாக பயன்படுத்தியது. எனவே இயற்கை எல்லாவற்றையும் சீரமைத்துக் கொள்வதற்கு, இயற்கை தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கும். அந்த தகவமைப்பு இதற்குத்தான் என்று அறிந்து கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். எனவே இந்த சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிற அந்தணருக்கும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிற பறையரும் ஒன்றாக சேருவது காலத்தின் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்குமான சமூக நீதியை இந்த இரண்டு சமூகங்களும் சேர்ந்து வழங்க பாடுபட வேண்டும். எனவே நீயும் நானும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு இந்த சமூகத்துக்கு நிறுவ வேண்டிய காலகட்டம் இது. எனவே எனதருமை சொந்தங்களே, உங்களுடைய அத்துணை போராட்டங்களிலும் பறையர் சமூக மக்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்ற உறுதியை அளித்து இந்த நிகழ்ச்சியில் நான் யாராவது இங்கே அவாளை பற்றி இவாளை பற்றி ஏதாவது மனசுக்கு ஏதாவது வருத்தமாக பேசியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் அடிபட்டு கீழே இருக்கிறோம். நாங்கள் வெடிக்கிறோமா இல்லையா? என் மேலே 10 பேர் படுத்து கொண்டு இருக்கிறான். நான் நாகரிகமாலாம் பேச முடியாது. இறங்கடம் மயிறு, என் மேலே 10 பேர் படுத்துனுக்கிறேன் அப்படின்ற வழியை உணர்ந்த சமூகம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. உங்கள் மீது அந்த மாதிரி ஒரு புற அழுத்தம் இருக்குது என்று சொன்னால் நீங்களும் வெடித்தாக வேண்டும். இயற்கை வெடிப்பதற்கான சூழ்நிலையை உண்டு பண்ணும். ஆனால் நீ தான் வெடிக்கணும். புரியுதா? ஆதலால் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொன்ன இந்த சமூகத்துக்கு, பறையர் சமூகத்திலிருந்து ஈசன் மரபு வழி வந்த இந்த மூர்த்தி பறையர் ஒரு சில விஷயங்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.